அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகினி வழிபாடு செய்யும் பக்தர்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், உங்களை யாருமே அசைக்கவே கூடாது அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவீங்க, ரொம்ப தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் கொஞ்சம் பயப்படுறீங்களோ, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ என்னமோன்ட்டு அந்த ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் பயப்படுற கேரக்டர்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப தைரியம் கிடைக்கும். யாருக்குமே பயப்படவும் மாட்டீங்க, யாரும் உங்களை அசைக்கக்கூட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். உங்களுடைய பேச்சு தான் எல்லோருமே கேட்பாங்க. நீங்கள் சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா. ஆனால் நீங்கள் சொல்கிறது சரியானதாக இருக்கணும், சுயநலம் இல்லாமல் இருக்கணும். பொதுவான கருத்தாக சரியாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு எடுபடும், உங்களுடைய பேச்சு எல்லாருமே கேட்பாங்க. கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன் தேதி என்னைக்கு அப்படின்ட்டு பிறகு கேட்பீங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 20/11/2024 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி நமக்கு வருகின்றது. புதன்கிழமை அன்று நமக்கு தேய்பிறை பஞ்சமி. இந்த தினத்தன்று வராகி அன்னைக்கு உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுதோ, தேங்காய் தீபமோ அல்லது அகல் விளக்கில் சாதாரணமாக அது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க முடியுமோ அதை ஏற்றி வைத்து வராகி அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வைத்து நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்துட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏதாவது வழக்கு இந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை நான் சொல்கிறேன். 108 முறை சொல்லுங்கள். நீங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது நீங்கள் சுவாமி முன்னாடி உட்கார்ந்து சொல்லும்போது ஏதாவது டவல் போட்டுக்கோங்க, அல்லது பூஜா மேட்டு இருக்குது அப்படின்னா மேட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெறுமன தரையில் உட்கார்ந்து சொல்லக்கூடாது எந்த மந்திரத்தையும். ஏன்னா அந்த மந்திரத்துக்குள்ள சக்தி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த சக்தி நம்மளுடைய உடம்பு முழுவதும் பர வேண்டும் அப்படின்னா நம்ம வெறுமன தரையில் உட்காரக்கூடாது, நம்ம மேட்டு போட்டுறணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது வீட்டில் இருக்கிற டவல் கூட நீங்கள் போட்டு அமர்ந்து உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு மேட்டு நம்ம பூஜைக்குன்னு தனியாக வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். அந்த மேட்டு மற்ற எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பூஜை அறைக்கு மட்டும் நீங்கள் உட்காந்து மந்திரங்கள் சொல்வதற்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா நீங்கள் மந்திரங்கள் சொல்ல 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 உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இல்லத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் ஒலிக்க பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ்லாம் வெளியே போயிடும், பாசிட்டிவாக இருக்கும், தெய்வீக சக்தி அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்ம சரியான முறையில் சொல்ல வேண்டும். நம்ம அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில மந்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாயிலே நுழையாது. அந்த மந்திரங்கள் முதலாவதாக நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்துட்டு பழகிக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் சுவாமி படத்திற்கு முன்னாடி உட்காந்து சொல்லுங்கள். சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் ஒன்றும் தவறு கிடையாது. அது நம்ம பழகிற வரை தவறு கிடையாது. நல்லா பழகிட்டோம் அப்படின்னா திரும்ப தவறாக நம்ம படிக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா பழகிட்டு பிற படிங்க. ஒரு சில மந்திரங்களாம் வாயில் நுழையாது இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்கிறேன். திரும்ப திரும்ப படிக்க நமக்கு சரியாக வந்துடும், எந்த தவறும் இருக்காது. இப்போ இந்த கார்த்திகை மாதம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் வம் வாராகி நமக. இந்த வம் வாராகி நமக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அசைக்க முடியாத மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னாலே தைரியம் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குன்றது. இல்லை இந்த மந்திரம் ரொம்ப எளிமையானதாக சொல்லி பாருங்கள். ஓம் வம் வாராகி நமக. வா இம் ஓம் வம் வாராகி நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லலாம். 108 முறை எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நாணயம் இருந்தால் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாணயம் இல்லை அப்படின்னா தாமரை அந்த மணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இது இருந்ததாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிடம் விடாமல் சொன்னீங்கன்னா 108 முறைக்கு மேலே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் சொன்னாலே போதும். அல்லது உங்களுக்கு டைம் இருக்குன்னு 20 நிமிடம் சொல்லலாம். நீங்கள் என்னணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நமக்கு ஏதாவது கவுண்ட் பண்ணுறதுக்கு பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்டில் ஒரு 10 நிமிடம் தாராளமாக எவ்வளோ நேரம் உங்களுக்கு முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லலாம். அடுத்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ரகோஷம். இந்த வஜ்ரகோஷம் மந்திரம் சொல்ல சொல்ல தலையெழுத்தே மாற்றக்கூடியது இந்த வஜ்ரகோஷம். வஜ்ரகோஷம் சொல்வது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வஜ்ரகோஷம் சொல்லி சொல்லி நிறைய பிரச்சனை சரியாயிருக்கு, நினைத்த வேலை கிடைத்திருக்கு அப்படிங்கிறது நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, வஜ்ரகோஷம் பதிவிலே சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு நல்ல வேலை மற்றும் நல்ல ஒரு சம்பள உயர்வு, என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஒரு சகோதரிலாம் தலைவலி, தீராத தலைவலி எனக்கு வஜ்ரகோஷம் சொல்லி தான் சரியாச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒத்த தலைவலி இருந்திருக்கு, ஒரு சைடு மட்டும் அவங்களுக்கு தலைவலிக்கும்.
வலிக்கும். அது ஒத்த தலைவலி சொல்லுவாங்க. அந்த ஒத்த தலைவலியில் நம்ம என்னதான் மெடிசன் போட்டால் கூட அது கேட்காது. அந்த தலைவலிக்குன்னு ஒரு மருந்து வந்து கிராமத்தில் வந்து வைத்தியத்தில் பண்ணுவாங்க. அந்த மருந்துக்கு மட்டும்தான் அந்த ஒத்த தலைவலி கேட்கும். இல்லைன்னா அந்த ஒத்த தலைவலி வந்து நீங்கள் என்ன தான் டாக்டர்கிட்ட போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டாலும் அது கேட்காது. ரொம்ப பயங்கரமான கொடூரமான தலைவலி வந்து ஒத்த தலைவலி தான். நமக்கு வந்து அந்த நெற்றி ஃபுல்லாக தலைவலிச்சதுன்னா சரியாக போயிடும். ஒத்த பக்கம் மட்டும் தலைவலிச்சதுன்னா சரியாகவே ஆகாது. இது வந்து இதற்குன்னு ஒரு மருந்து தயாரிப்பாங்க பாட்டிங்க வந்து. அது வந்து கிராமத்து வைத்தியம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அது பலிக்காது அப்படின்ட்டு. இதில் எத்தனை பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியலங்க. நிஜமாகவே ஒத்த தலைவலி வந்து என்ன தான் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு மருந்து இருக்குது. தனியாக வந்து ஒரு மருந்து இருக்குது. கிராமத்தில் போடுவாங்க அந்த மருந்து. நம்ம ஆஸ்பத்திரிக்கு நிறைய பேர் போவாங்க. போயிட்டு வந்து கேட்கல அப்படின்ட்டு தான் அந்த மருந்தே போடுவாங்க. அதற்கப்புறம் தான் அது கேட்கும். அப்படிப்பட்ட தலைவலியும் வராகி எண்ணெய் குணப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. தலைவலி பற்றி எனக்கு நிறையவே தெரியுது. ரொம்ப கொடுமையான வலிங்கிறது தெரியும். சுத்தமாக ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாகவே இருக்க விடாது இந்த தலைவலி. அந்த அளவுக்கு கொடுமையான தலைவலின்னு தான் அந்த ஒத்த தலைவலி. எனக்கு அவங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது, இப்போ இல்லை அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணும்போது நான் அந்த கமெண்ட்டை திரும்ப படிக்கிறேன். திரும்ப அவங்கக்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு தலைவலி சரியாச்சா இல்லை ஒத்த தலைவலி சரியாச்சா அப்படின்னு. அவங்க ஒற்றை தலைவலி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த தலைவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தலைவலி. இது வந்து எல்லோருக்கும்லாம் வராது. யாருக்காவது ஒரு சில பேருக்கு அந்த தலைவலி இருக்கும். தலைவலி வந்தவங்களுக்கு தெரியும் எப்போ அது ரொம்ப மோசமான தலைவலி அப்படின்ட்டு. அந்த தலைவலி சரியாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நிறையா நல்லா மிராக்கள் வந்து வராகி எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படி. அந்த அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். 108 முறை சொல்லலாம். வஜ்ரகோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபராஜிதா. அந்த அபராஜிதாங்கிற மந்திரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம். வஜ்ரகோஷம் நமக்கு வந்து ஒரு வியாதியை குணப்படுத்தியிருக்கு. மற்றும் வந்து நிறைய பேத்துக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. நிறைய பேத்துக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. நினச்சது நம்ம வந்து வஜ்ரகோஷம் சொன்னோன்னே நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து அபராஜிதா பார்த்திங்கன்னா அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம். நீங்கள் அபராஜிதா அப்படிங்கிறது 108 முறை சொன்னாலும் வராகியினுடைய அருளும் கிடைக்கும் மற்றும் நீங்கள் நினச்சது நடக்கும். இந்த 3 மந்திரமும் பார்த்தீங்கன்னா இந்த நாமங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை சொன்னாலே போதுங்க, நமக்கு வந்து தீராத பிரச்சனை, தீராத வியாதி எல்லாமே நமக்கு சரியாகும். நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். இந்த நாமத்தை எல்லோருமே சொல்லலாம். இப்போ வந்து நாங்கள் வராகி எண்ணெய் வழிபாடு செய்தது இல்லை, நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். பூஜை பண்ணால் மட்டும் இல்லை, பண்ணாட்டா கூட சொல்லலாம். வராகி எண்ணெய் எல்லாருக்குமே பொதுவான தெய்வம். எல்லாருமே வராகி எண்ணெய் வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே போதும், வராகி எண்ணெயோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வராகி அம்மனுக்கு ஒரே ஒரு அகல்விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து அவங்களுடைய நாமத்தை சொன்னாலே அதில் எழுந்தருளை செய்து நமக்கு வந்து அருள் கொடுப்பாங்க. இப்போ படம் சிலை இருக்குன்னா படத்தை வைத்து வழிபாடு செய்யுங்க. படமும் சிலை இல்லைன்னா விளக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ விளக்கும் இல்லை அப்படின்னா மனசார வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபாடு செய்யுங்க. எல்லாத்துக்குமே ஒரே பலன், நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமமானவர்கள் தான் பார்ப்பாங்க. எப்படி நீங்கள் மனசில் வந்து உண்மையான பக்தியோட நீங்கள் வேண்டிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது பூஜை பண்ணாதான் இல்லை, பூஜை பண்ணாதவர்களுக்கும் நடக்கத்தான் செய்திருக்கு. ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அவங்க வந்து வராகி எண்ணெய் வந்து வழிபாடு செய்ய அவங்க வீட்டில் விடலைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க மனசில் மட்டும் சுவாமி நினச்சிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வந்து சுவாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க. வேண்டுதல் வச்சுட்டு மனசில் மட்டும் வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நடந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, நான் எத்தனையோ பூஜை பண்ணேன் ஆனால் எனக்கு நடக்கலை. வராகி அம்மனை மனசில் மட்டும்தான் நினச்சேன். எங்கள் வீட்டில் வந்து வராகி அம்மனை கும்பிட விட மாட்டிட்டாங்க. அவங்களுடைய மாமியார் வந்து வராகி எண்ணெயை வழிபாடு செய்ய அலோவ் பண்ண மாட்டிட்டாங்க, படம் வாங்க விட மாட்டிட்டாங்க சொன்னாங்க. இவங்க வந்து அவங்க கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க கணவர் சொல்லிட்டாங்களாம், எங்கள் அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அவங்க மாமியார் வந்து கேட்கல. ஏன்னா அந்த வீட்டில் வந்து மாமியார் சொல்கிறதான் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க. பொதுவாக எல்லார் வீட்லேயும் மாமியார் சொல்கிறது தான் எல்லார் வீட்லேயும் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. சரின்ட்டு அவங்களும் விட்டுட்டாங்களாம். சரி நம்ம வந்து மனசில் மட்டும் நினச்சிக்கிடுவோம். நான் வேறு நிறைய முறை பார்த்திங்கன்னா இந்த பதிவில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்த்திங்களா, மனசால் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும்ன்ட்டு அவங்களுக்கு அது நல்லா மனசில் பதிஞ்சுக்குச்சு. ஸோ அவங்க வந்து மனசால் மட்டும் நம்ம சுவாமி நினச்சிப்போம் அப்படின்ட்டு
அவங்க வந்து நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க தினமும். சரின்ட்டு தினமும் நினச்சிக்கிட்டே ஒரு நாள் வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க, இந்த வேண்டுதல் நடக்கணும் தாய் அப்படின்ட்டு. அது வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக நடந்துருச்சு. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆனந்தம். ஏன்னா அவங்க வந்து பூஜையும் பண்ண முடியல. ஆனால் அவங்க மனசில் நினச்சிருக்காங்க. அவங்க வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு பண்ணலை, அவங்க வீட்டில் வந்து அது அலௌடு கிடையாது. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எல்லோருடைய அனுமதி இருந்தால் தான் அந்த பூஜை பண்ணும்போது அது நமக்கு வெற்றியாகும். அப்படி விடலை அப்படின்னா நம்ம மனசில் மட்டும் நினச்சிக்கிட்டாலே போதும். எப்போதுமே எல்லோருடைய பர்மிஷன் நமக்கு வேணும். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா கணவன் வந்து இதற்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ட்டு சண்டை போட்டு பண்ணுறீங்க. அப்படி சண்டை போட்டு பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரோடைய சம்மதத்தோடு நம்ம பண்ணும்போது தான் அந்த பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க சூழ்நிலை வந்து சுவாமியை வழிபாடு செய்ய முடியல, ஆனால் இவங்களுக்கு வந்து சுவாமி மேலே அதிக பக்தி இருக்குது. ஆனால் பாருங்கமே அவங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. அப்படின்னா அன்னியோட அருள் எப்படிப்பட்ட அருளாக இருந்திருக்கு, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவங்க ஆசைப்படுறாங்க, ஆனால் இவங்களால முடியல. இவங்க வந்து மனசால் வழிபாடு செய்தே வராகி அன்னையோட அன்பை ஜெயிச்சிட்டாங்க. உண்மையான பக்தி இருந்தால் போதுங்க, அந்த நாமத்தை சொன்னாலே அவ்வளோ பவர் இருக்கும். உண்மையான அன்பு, நம்பிக்கை, இதுதான் வேண்டும். இப்போ வந்து எதற்காக நம்ம தெய்வத்திட்ட நம்பிக்கை வேண்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்களை வந்து இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்பினா தான் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் மற்றும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எங்கள் வீட்டாளுங்க என்னை கரெக்டாக நம்புகிறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வெளியே போயிட்டு வந்தாலும் உங்களை நம்பினா தானே ஒரு இது இருக்கும், உங்களுக்கு எப்படி சொல்ல, ஒரு பாசிட்டிவ் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கவலைப்பட மாட்டீங்க. அதே போல் தான் ஒரு தெய்வத்தை வந்து நம்பினா தான் அவங்க வந்து நம்ம பக்தி நம்மளை நம்புகிறா அப்படின்ட்டு அந்த நம்புறதுனாலே அவங்க நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நான் அதிகமாக சொல்கிறேன். நீங்கள் நம்பிட்டாலே அவங்க உங்களுக்கு செஞ்சு தான் ஆவாங்க, உங்களை கைவிட மாட்டாங்க. அதனால் எப்போதுமே வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் முழு நம்பிக்கையாக நீ எனக்கு இருக்க, நீ எனக்கு செய்வ அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருந்தோம் அப்படின்னா அவங்க எப்போதுமே நமக்காக எல்லாமே செய்வாங்க. பொறுமையுடன் இருக்கணும். ஒரு பக்திக்கு தேவை பொறுமை, ஒரு பக்திக்கு தேவை நம்பிக்கை. இந்த இரண்டுமே நமக்கு மிக மிக முக்கியம். இருந்தாலே போதும், நம்ம எல்லாத்துலேயும் தொட்டதெல்லாம் நமக்கு வந்து வெற்றியாகும், பொன்னாகும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.